இல்லப்பா, எப்பவும் போலதான்ப்பா பேசுனாங்க. இத்தனைக்கும் அவங்களே கிறிஷ கூட்டிட்டு போறேன்னாப்பா சொன்னாங்க. நான் தான் டிஸ்சார்ஜ் ஆகுற வரைக்கும் அவன் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போனாங்கன்னாப்பா தெரியல. அவங்க நம்ம பாட்டியோட பக்கத்து ஊர் தானே, அங்க எங்கேயாவது போயிருப்பாங்களா? இல்லடா, அங்கிருந்து மொத்தமா காலி பண்ணி தான் இங்க வந்தாங்க. அங்க போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. நான் வேணா அப்புறமா பாட்டி டிக்கெட் விசாரிக்க சொல்றேன். பா, ஸ்கூல்ல கிறிஷ சேர்க்கும் போது இந்த பேரண்ட்ஸோட விவரெல்லாம் கொடுத்துருப்பாங்களாப்பா. அதில் கிறிஷ் பாட்டியோட ஃபோட்டோவோ இல்லை அவன் அம்மா ஃபோட்டோவோ இல்லை ஃபோன் நம்பரோ ஏதாவது இருக்கான்னு கேட்டு விசாரிக்க முடியுமாப்பா? நல்ல ஐடியாடா. நான் ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிக்க. சரிப்பா. எனக்கு ஐயோ, நம்மளை பத்தி ஏதாவது டீடைல் சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? மீனா, கிறிஷோட லைஃப்ல நடக்கிறதெல்லாம் பார்க்க ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரியே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்தவங்க இவனை விட்டுட்டு எதுக்கு சொல்லாம போனோம்? அதாங்க எங்களுக்கும் ஒன்றும் புரியல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? அந்த அம்மாவால இவனை பாத்துக்க முடியல, எங்கேயாவது விட்டுட்டு போலான்னு யோசிச்சிருக்கா. அந்த நேரத்துல நீங்க 2 பேரும் போய் குறுக்க தலை நீட்டிட்டீங்க. உங்ககிட்ட இவனை கட்டிட்டா அந்த அம்மா ஓடி போயிட்டா. முத்து, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனா? டேய், ஏற்கனவே இவனை தேடி நிறைய தடவை போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கு. இந்த பையன் யாரு என்னன்னு எந்த விவரமும் தெரியல. இவன் பின்னாடி ஏதாவது கதை இருக்க போய் நம்ம போய் அதுல மாட்டிக்க போறோம். போலீஸ் கிட்ட எல்லாம் எதுக்கு போகணும்? அப்புறம் அடிக்கடி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. அது நமக்கு தான் பிரச்சனை. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இவனை எங்கேயாவது ஆதரவு இல்லாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுங்க. அவனுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம். அப்படிலாம் கொண்டு போய் விட்டுற மாட்டோம். முத்து, நான் ஃபோன் பண்ணி எல்லாம் விசாரிச்சுட்டேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு எல்லா டீட்டெயிலும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. மாமா, கிறிஷோட அம்மாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? தாடின்னு அவங்க பாட்டி பேரு தான் இருக்கான். கிரீஸோட அம்மா வெளிநாட்டில் இருக்காங்களா? அவங்க பேர் கல்யாணின்னு சொல்றாங்க. போன் நம்பர் கூட இவனோட பாட்டி நம்பர் தான் இருக்கு. போட்டோப்பா. அதான் கேட்டிருக்கேன். கிரீஸ ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவங்க போட்டோ இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? அது கிடைச்ச உடனே என் போனுக்கு அவங்க மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க.